என்னங்க இந்த வருஷம் ஃபேன்ஸுக்கு வந்து செம்ம ஒரு சூப்பரான வருஷம்னு சொல்லாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஒருத்தர் வந்து ரோட் ஷோ போறாரு, இந்த பக்கம் பார்த்தா ஆல்ரெடி கார் ஓட்டி ஜெயிச்சதுனால அவரே ஷோல காட்டுறாங்க. உண்மையாவே இந்த வருஷம் ஃபேன்ஸுக்குலாம் வேற லெவலுங்க அப்படிதான் சொல்லி ஆகும். என்னங்க இவர் அரசியலை பத்தி இப்படி பேசுறாரு, ஒரு அரசியல் பரப்புறாரோ அப்படி நான் சொல்லிங்க, ஃபேன்ஸுங்க சொல்றாங்க. அஜித் குமார் அவர்கள் மனித கடவுள், அல்டிமேட் ஸ்டாரு, கடவுளே அஜித்னு பல பட்டங்களுக்கு சொந்தக்காரர். ஆனாலும் தயவு செஞ்சு அப்படிலாம் கூப்பிடாதீங்க, எனக்கு அந்த பட்டங்கள்லாம் வேணாங்க, என்னை அஜித்குமார்னு கூப்பிடுங்க, இல்லை ஏகேன்னு கூப்பிடுங்க அப்படின்னு ரொம்ப தன்னடக்கமுள்ள ஒரு மனுஷன், ஒரு நடிகர்னு பார்த்தா அஜித்குமார் அவர்களை மட்டும் தாங்க சொல்லி ஆகணுமே. அஜித்குமார் அவர்கள் சமீபத்தில் வந்து ஒரு பத்மபூஷன் அவார்டு வாங்கினார், அது நம்ம எல்லாருக்குமே தெரியுமே. தமிழ் இண்டஸ்ட்ரியில இருந்து இந்த வருஷம் ஒருத்தர் வந்து அவ்வளவு பெரிய விருது வாங்குறாருன்னா அது பெரிய விஷயம் தானே. அந்த விருதை இந்த வாட்டி இவர் வாங்கியிருக்காரு. இந்த விருது வாங்கினதுல இருந்தே ஃபேன்ஸும் சரி மக்களும் சரி அவர் வந்து புகழ்ந்து தள்ளுறாங்க, இது பெரிய விஷயங்க, இந்த அளவுக்கு வந்திருக்காரு. அதுவும் சினிமா துறைக்காகவும் விளையாட்டுத்துறைக்காகவும் ரெண்டு துறைக்கும் சேர்ந்தபடி ஒரு அவார்டை கொடுத்துருக்காங்க, பத்மபூஷன் அவார்டு. இந்த விருது வாங்கல இருந்தே அவர் லெவல் வேற லெவல் ஆயிருக்காங்க சொல்லி ஆகணுமே. அமராவதின்னு ஒரு படத்தின் மூலம் தன்னை அறிமுகப்படுத்தி கார் ரேஸ்ல சாதிச்சு மக்கள் மத்தியில நான் ஒரு நடிகன் அப்படின்னு நிரூபிச்ச ஒரு நடிகர் தான் அஜித்குமார் அவர்கள். இப்ப அவர் வந்து 10 வருஷம் கழிச்சு ஒரு மீடியால வந்து ஒரு மீட் கொடுத்திருக்காரு. இப்ப அந்த ஒரு இன்டர்வியூ தான் செம்ம பரபரப்பா போயிட்டே இருக்கு. என்னங்க 10 வருஷமா எந்த ஒரு மீடியாவுக்கும் தான் தலையே காட்டல, சினிமா நிகழ்ச்சிகள் கூட போகாத இவரு இன்னைக்கு ஒரு வீடியோ கொடுத்துருக்காரு, அது செம்ம ட்ரெண்டிங்கா இருக்கு அப்படின்னா அது பெரிய விஷயம் தானேங்க. சரி, அப்படி அதில் அவர் என்னத்தாங்க சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோமே. அஜித்குமார் அவர்கள் வந்து 10 வருஷம் கழிச்சு ஒரு மீடியா கொடுத்துருக்காங்க, சாதாரண விஷயமா, பெரிய விஷயம் தானே. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நிருபர் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க, அதாவது சினிமா நடிகர்களுக்கு வந்து சமூக பொறுப்புணர்வு இருக்கணுமா அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கண்டிப்பா இருக்கணுங்க, நான் கூட நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன், ஆனா நான் அத்தனை படம் நடிச்சிருந்தாலும் இந்த நேர்கொண்ட பாருன்னு ஒரு படம் இருக்கு பாத்தீங்களா, அந்த படத்தை நடிக்கும் போது எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்ததுங்க. ஏன்னா இத்தனை படம் நடிச்சிருக்கோம், அது எதுவுமே வந்து பெண்களுக்காக வந்து நம்ம பேசப்பட்டுமா அப்படின்னு கேட்டா இல்லைன்னா சொல்லி ஆகணும். அந்த நேர்கொண்ட பாரு இருக்கு பாத்தீங்களா, அந்த படத்துல நான் பெண்களுக்காக பேசியிருப்பேன், அதனாலே எனக்கு அந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிருக்குங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் நிருபர் அவர்கள் வந்து அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை பத்தி சில கேள்விகளை கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நொடியுமே எனக்கார நொடி தான், அதை நான் ரசிச்சு வாழ்றேன். அதாவது ஒரு படத்துல சொல்லுவாரு பாத்தீங்களா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒவ்வொரு நொடியுமே நான் வந்து ரசிச்சு வாழ்றேங்க. ஏன்னா இன்னைக்கு தூங்கி நாளைக்கு நம்ம எழுச்சுமா பார்த்தா கிடையாது, நம்ம உயிர் வாழ்றதே பெரிய விஷயம், அதுக்கு மத்தியில இது மாதிரி நம்ம ஒரு நாளும் வந்து வாழ்றது பெரிய விஷயம் தானுங்க, நான் சந்தோஷமா வாழ்றேன், இன்னும் பல விஷயங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து நிருபர் வந்து இன்னொரு கேள்வி கேட்டாங்க, உங்க சினிமா வாழ்க்கை பத்தி சொல்லுங்க அப்படி கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நான் சினிமா துறையில வந்ததே மிகப்பெரிய ஒரு விபத்தை தான் நான் பாக்குறேன். நிருபர் கேட்க, விபத்தா ஏங்க அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு வந்து முழுக்க ஒரு இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து மோட்டார் ஸ்போர்ட்ஸ் தான், அந்த மோட்டார் ஸ்போர்ட்ஸை சாதிக்கணும்னு சொல்லி தான் நான் சினிமா துறைக்கே வந்தது. நான் ஸ்கூல் படிச்சு முடிச்ச பிறகு ஒரு ஆட்டோமொபைல் ஷாப்ல ஒர்க் பண்ணியிருந்தேன், அங்க வந்து எனக்கு வந்து மோட்டார் ஸ்போர்ட்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது, அதுல போலான்னு பார்க்கும் போது தான் எங்க அப்பா வந்து தடுத்து நிறுத்தினாரு. ஏன்னா மோட்டார் ஸ்போர்ட்ஸ் சாதாரண விஷயம் கிடையாது, அதுல போய் கலந்துக்கணும், ஜெயிக்கணும், நிறைய பணம் செலவு பண்ணணும், அது நம்மளால முடியாது, அதுக்காக உன்னை நான் போகணும் சொல்ல முடியாது, நீ அதான் எல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு எங்க அப்பா சொல்லிட்டாரு. அப்பதான் வந்து எனக்கு மாடலிங் வாய்ப்பு கிடைச்சது. ஏன்னா நம்மளோட அஜித்குமார் அவர்கள் வந்து இப்பயே இவ்வளவு அழகா இருக்காரு, சின்ன வயசு நம்ம சொல்லி ஆகணும் எப்படி அழகா இருந்திருப்பாரு, அதனால அவருக்கு மாடலிங் வாய்ப்பு கிடைச்சது. அந்த மாடலிங் வாய்ப்பை அவர் கரெக்டா பயன்படுத்திக்கிட்டாரு. அப்படி கரெக்டா பயன்படுத்தினால தான் இன்னைக்கு சினிமால இன்னைக்கு மிகப்பெரிய ஆளா வந்திருக்காரு. ஆனா ஒரு விஷயத்த வந்து நம்ம பாராட்டி ஆகணுங்க, என்னன்னா காசு பணம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்மளோட ஆம்பிஷன் மறந்துடும். ஆனா அந்த மனுஷன் சினிமாவில் அவ்வளவு உச்சம் தொட்டாலும் தன்னோட ஆம்பிஷனை மறக்காம இன்னி வரைக்கும் ஒரு கார் ரேஸரா இருந்துட்டு இருக்காரு. இப்படிதான் நான் கார் ரேசரா இருந்து ஒரு நடிகரா மாறினேன் அப்படின்னு அவரே சொன்னார். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் கடைசியா ஒரு கேள்வி கேட்டாங்க நிருபர், என்னன்னா அரசியலை பத்திங்க நினைக்கிறீங்க, நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வரலாமா அப்படின்னு நிருபர் கேட்டிருக்காங்க. அதுக்கும் அஜித் அவர்கள் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, என்னன்னா நடிகர்கள் மட்டும் இல்லைங்க, யாரு வேணா அரசியலுக்கு வரலாம். ஏன்னா அரசியல் என்பது ஒரு புனிதமான விஷயம். இப்போ நம்ம நாடு எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், பல ஜாதிகள் இருக்கு, பல மதங்கள் இருக்கு, பல இனக்குழு, பல விஷயங்கள் இருக்கு, இங்க ஃபுல்லா ஒரு மிக்சிங்கா தான் இருக்கு. அவங்க எல்லாருக்குமே ஒரு பதில் சொல்லணும், அதெல்லாம் கடந்து வரணும், அது மிகப்பெரிய விஷயம். அவங்க எல்லாரையுமே வந்து நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணி ஆகணும், அதான் அரசியல். ஆனா அந்த விஷயத்த எல்லாரும் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாதான். இதைத்தான் ஒவ்வொரு நாளும் அரசியல் தலைவர்கள் பண்றாங்க, அது மிகப்பெரிய விஷயம் தானங்க. ஒரு ஸ்டேட்டை ஒரு நாட்டை வந்து தன்னோட தோல் மேல சுமக்கிறது ரொம்ப ஒரு கடினமான விஷயம். அந்த விஷயத்த இப்ப இருக்க அரசியல் தலைவர் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு வந்து நம்ம கண்டிப்பா நம்ம சொல்லி பண்ணி தான் ஆகணும். அப்படி ஒரு விஷயத்த நான் அரசியலுக்கு வந்து பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அது யாரா இருந்தாலும் நம்ம
டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். அதனால சினிமாக்காரர்கள் மட்டும் இல்லைங்க, யார் வேணா அரசியலுக்கு வரலாம், அது அவங்க தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட். இப்போ புதுசா அரசியல் கட்சிக்கு வந்தவங்க எல்லாருக்கும் வந்து நான் பாராட்டுறேன் அப்படின்னு அஜித்குமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. Into politics, believing that they can make a change, I wish them well. இப்பதான் ரசிகர்களுக்கு வந்து ஒரு சின்ன டவுட் வருது, இவர் யாரை சொல்றாரு, தமிழ்நாட்டில் புதுசா கட்சி ஆரம்பிச்சது அவங்க தான், ஒரு அவரை சொல்றாரோ அப்படின்னு மக்கள் வந்து சொல்றாங்க. ஏன்னா இவர் வந்து ஏகே, அங்க டிவிக்கு எல்லாம் ஒரே மல்ல அப்படின்னு. அதான் ஒரு பொதுவாக சொன்ன விஷயம், யாருன்னா அரசியலுக்கு வரலாங்க, புதுசா வந்தவங்க நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொன்னாரு. கடைசி அந்த ஒரு விஷயத்த சொன்னார், என்னன்னா இப்ப வந்து நான் சினிமா துறையில வந்து இருக்கிறேன், ஆனால் நான் வந்து கொஞ்ச காலம் சினிமா விட்டு விலகி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன், கார் ரேசிங் வந்து முக்கியத்துவம் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே கமெண்ட்ல வந்து பல பேர் கதறான், ஐயோ தலைவா ஏன் திரும்பி விட்டு போறீங்க, அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் ஒரு படமாச்சும் நீங்க கொடுத்து ஆகணும், இப்படி மொத்தமா போயிடாதீங்க அப்படின்னு அஜித்குமார் அவர்கள்கிட்ட வந்து ரசிகர்கள் வந்து ஒரு வேண்டுகோளா கமெண்ட் பாக்ஸை சொல்லியிருக்காங்க. இப்படி 10 வருஷம் கழிச்சு ஒரு தரமான சிறப்பான ஒரு இன்டர்வியூ தான் அஜித்குமார் அவர்கள் கொடுத்திருக்காரு. பல விஷயங்களும் ஷேர் பண்ணியிருக்காரு. இப்போ அந்த ஒரு வீடியோ தாங்க செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஓகே மக்களே, இன்னைக்கான வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை பார்த்தோம். இதே மாதிரி பல இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னும் லைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க சொல்லுங்க, அஜித்குமார் அவர்கள் திடீர்னு சினிமா விட்டு விலகுறாரு, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க.